வணக்கம் தோழா. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அரசியலமைப்பில் அங்கீகாரம் பெற்ற மொழிகள். அரசியலமைப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பத்தி பார்க்க போறோம். அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இந்தியாவில் தற்போதைய அதிகாரப்பூர்வ மொழிகள் 22 மொழிகள் இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் முதலாக 14 மொழிகள் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டது. அதாவது 1949 நவம்பர் 26 அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்ட போது அதில் இருந்த மொழிகள் 14 மொழிகள் தான். இப்போ எப்படி 22 மொழிகள் ஆச்சுன்னா, அதில் 3 சட்டத்திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அந்த 3 சட்டத்திருத்தம், ஃபர்ஸ்ட் சட்டத்திருத்தம் 21வது சட்டத்திருத்தம் 1967 பண்ணியிருப்பாங்க. என்ன மொழி சேர்த்திருப்பாங்கன்னா, சிந்தி மொழி. அதாவது சிந்தின்னு போட்டிருப்பாங்க. சிந்து மொழி சேர்த்திருப்பாங்க. இப்போ 15 மொழிகள் ஆயிடுச்சா. அடுத்தது 71வது சட்டத்திருத்தம். அது 1992 போடுவாங்க. அதில் கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி அப்படின்னு 3 மொழி சேர்ப்பாங்க. அப்போனா 18 ஆயிடுச்சு. 92வது சட்டத்திருத்தம் 2003 போடுவாங்க. அதில் போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்திலி அப்படின்னு 4 மொழிகள் சேர்ப்பாங்க. ஆக மொத்தம் 22 மொழிகள் ஆயிடுச்சு. இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மொழிகளில் பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒரே அயல்நாட்டு மொழி நேபாளி. நேபாளி மொழி எப்போ சேர்த்தாங்க அப்படின்னா 71வது சட்டத்திருத்தம் 1992 சேர்க்கப்பட்ட மொழி தான் நேபாளி. இந்தியாவில் முதல் அதிகாரப்பூர்வ மொழி கமிஷன் 1955 அமைக்கப்பட்டது. இதன் தலைவராக பிஜி கெர் இருப்பார். அதாவது மொழி கமிஷன் அப்படின்றது ஒரு தலைவரும் ஒவ்வொரு மொழிக்கோட முதன்மையான ஒரு ஆள். 22 மொழிகள் இருக்கும். 22 மொழிகள்லையும் ஒரு ஆள் அதில் இருப்பாங்க. அதில் தலைவராக இருக்கிறவர் பிஜி கெர். 1967 சிந்தி மொழி 8வது மொழியாக உட்படுத்தப்பட்டது. 21வது அரசு சட்டத்திட்டம் இப்போ சொன்னது அதே தான். 1992 கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி போன்ற மொழிகள் 8ஆம் அட்டவணை உட்படுத்தப்பட்டது. இது 71வது சட்டத்திருத்தம். 2003 அதாவது 92வது சட்டத்திருத்தம் டோக்ரி அப்படின்னு போட்டிருப்பாங்க. சில இதில் தோக்ரி அப்படின்னு போட்டிருக்காங்க. மோடா, சாந்திலி, மைதிலி போன்ற மொழிகள் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. செம்மொழிகள், அதாவது கிளாசிக்கல் லாங்குவேஜ். இந்தியாவில் தற்போது 11 மொழிகள் செம்மொழி தகுதிகள் பெற்றிருக்குது. இந்தியாவில் செம்மொழி அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ் மொழி. 2004ஆம் ஆண்டே அறிவிச்சிருவாங்க. சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒரியா 2014. இப்போ 2024 மராத்தி, வங்காளி, அசாமி, பாலி, பிராகிருதம் இந்த மொழிகளை சேர்த்துருக்காங்க. மாநிலங்களின் அலுவலக மொழிகள். எந்தெந்த மாநிலங்களில் இந்த மொழி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஹிந்தி மொழி உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், இமாச்சல் பிரதேசம், ஹரியானா, டெல்லி. இங்கே ஹிந்தி மொழியை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா வங்காளி மொழி எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்காளம், திரிபுரா மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் பயன்படுத்துகிறாங்க. மராத்தி மகாராஷ்டிரம். பஞ்சாபி பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேசம், ஹரியானா, டெல்லியில் பயன்படுத்துகிறாங்க. குஜராத்தில் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் கூட இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த இதை மட்டும் இம்பார்ட்டண்டாக பார்த்துக்குங்க. தமிழ் மொழி தமிழ்நாட்டில் பயன்படுத்துகிறாங்க. புதுச்சேரியோட ஆட்சி மொழி. அந்தமான் நிக்கோபார் தீவுலையும் தமிழ் தான். ஓகேவா. மலையாளம் கேரளா, லட்சத்தீவுகளில் பயன்படுத்துகிறாங்க. கேரளாவில் இருக்க நீதிமன்றம் தான் லட்சத்தீவோட நீதிமன்றம். அதே மாதிரி தமிழ்நாட்டோட தான் புதுச்சேரியோட நீதிமன்றம். அதனால இங்கே உள்ளவங்க இங்கே வர மாதிரி இங்கே உள்ளவங்க இங்கே தான் வரணும் நீதிமன்றத்துக்காக. அதனால கேரளா, லட்சத்தீவு ரெண்டே மலையாளம் தான். கன்னடம் கர்நாடகம். கர்நாடகத்தில் பயன்படுத்துகிறாங்க. தெலுங்கு ஆந்திரா, தெலுங்கானா. இது ரெண்டுமே இப்போ தான் பிரிப்பாங்க. எப்போனா 2010 தான் பிரிப்பாங்க. இப்போ முதல்ல ஆந்திரா மட்டும்தான் இருக்கும். 2010 தான் ஆந்திராவை தெலுங்கானாவை பிரிப்பாங்க. இப்போ தெலுங்கு, ஆந்திரம், தெலுங்கானா. ஒரியா ஒடிஷா மட்டுமல்லாமல் இது மேற்கு வங்காளம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மாநிலங்கள் சில பகுதிகளில் பேச்சு மொழியாக உள்ளது. நம்ம ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மேற்கு வங்காளம் தான் நம்ம ஹிந்தி பார்த்துட்டோமே. இது பேச்சு மொழியாக உள்ளது. அடுத்தது அசாம் மட்டுமல்லாமல் இது பெரும்பான்மையான வடகிழக்கு மாநிலங்களில் பேச்சு மொழியாக உள்ளது. ஆங்கிலம் அனைத்து மாநிலங்களிலும் இணை அலுவலக மொழியாக உள்ளது. ஆனால் ஆங்கிலன்றது அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் இல்லவே இல்லாத ஒரு மொழி தான். தேசிய மொழி அப்படின்னு ஒன்று இந்தியாவுக்கு இல்லை. நம்ம தேசிய மொழி அப்படின்னு கேட்டால் ஹிந்தின்னு போட்டக்கூடாது, இல்லை ஆங்கிலம் போட்டக்கூடாது. ஆங்கிலம் முக்கியமான ஒரு கொஸ்டின். ஆங்கிலன்றது இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் இல்லாத ஒரு மொழி.
ஓகே. அங்கீகரிக்கப்பட்ட அந்த 22 மொழிகள பார்த்துருவோம். ஹிந்தி, தமிழ், மலையாளம், வங்காளி, அசாமி, தெலுங்கு, மராத்தி, ஒரியா, பஞ்சாபி, சமஸ்கிருதம், சிந்தி, குஜராத்தி, காஷ்மீரி, உருது, கன்னடம், கொங்கணி, மணிப்புரி, நேபாளி, தோஸ்ரி அதாவது டோக்ரி தான் தோஸ்ரின்னு போட்டுருக்காங்க. போடோ, ஷாந்திலி, மைதிலி. ஓகே. இப்போ வந்து அந்த மொழி சம்பந்தமான சட்டத்திட்டங்களை பார்த்துருவோமா? பகுதி 17 மொழிகள் பற்றி இருக்கு. அட்டவணையில் 8வது அட்டவணை, பகுதியில் 17வது பகுதி. அலுவல் மொழி ஃபர்ஸ்ட் 343 மத்திய அரசின் அலுவல் மொழி. மத்திய அரசின் அலுவல் மொழி வந்து ஃபர்ஸ்ட் எழுதும்போது ஆங்கிலம் 15 வருடங்கள் தொடரும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. மறுபடியும் சட்டத்திருத்தம் பண்ணி இப்போ ஆங்கிலம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. 344 அலுவலக மொழிகளுக்கான நாடாளுமன்ற ஆணை மற்றும் குழு. ஒரு அலுவல் மொழி என்ன வைக்கணும் அப்படின்னு ஒரு நாடாளுமன்றம் ஒரு ஆணையோ அல்லது குழுவோ அமைச்சு அதை முடிவு பண்ணலாம் அப்படின்றது தான் 344 சட்டத்திருத்தம். மாநில மொழிகள் 345 அலுவல் மொழி அல்லது மாநில மொழி பற்றி சொல்லுது. 346 ஒரு மாநிலத்திற்குள் மற்றொரு மாநிலத்திற்கும் இடையில் அல்லது மாநிலம் ஒன்றிற்கும் மத்திய அரசுக்கும் இடையில் தகவல் தொடர்புகளுக்கான அலுவல் மொழி. 347 மாநிலம் ஒன்றின் மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் பேசும் மொழி சம்பந்தமான சிறப்பு வகையங்கள். ஓகே. 351 வரைக்குமே மொழி பற்றி தான் பேசும். 51 அப்படின்றது ஹிந்தி மொழியை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு மத்திய அரசு போட்ட ஒரு திட்டம் தான் 351. மீண்டும் மற்றொரு வீடு சந்திப்போம். நன்றி தோழர்.